சிவகாசி. சிவகாசி பேரை கேட்ட உடனேயே அந்த வெடிச்சத்தம் காதில் கேட்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், அந்த அளவுக்கு இங்கே தயாரிக்கப்படுற வெடி ரொம்ப பிரபலம். ஆனால் இந்த வண்ணமயமான தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு சிக்கலான கதை இருக்குது. வெடி விபத்துக்கள், தொழிலாளர் நலன், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு பல முக்கியமான பிரச்சனைகளை இந்த தொழில் எதிர்கொண்டுட்டுருக்கு. சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1100 பட்டாசு ஆலைகள் அரசோட அனுமதியோடு செயல்பட்டுருக்கு. இந்த ஆலைகள் தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 8 லட்சம் தொழிலாளர்களோட வாழ்வாதார மற்றும் பொருளாதார நிலையாக இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலைகள் சிவகாசி, சாத்தூர், விருதுநகர் வட்டம், வெம்பக்கோட்டை, அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியான பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு அந்தந்த பகுதிகளை சார்ந்தும் மதுரை, ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி போன்ற பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பட்டாசுகளோட மதிப்பு 6000 கோடி. அதுவே விற்பனையாகும் போது 20,000 கோடியை தொற்றுது. சிவகாசி எப்படி பட்டாசு தலைநகரமாக மாறிச்சு? விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக சிவகாசி அப்படிங்கிற இடத்துலலாம் பட்டாசு குவியலாக இருக்குது. இந்த வட்டாரங்களில் இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலை ரொம்ப முக்கியமானது. 2 மாதம் மழை காலமும் 10 மாதம் வெயில் காலம், அதுலேயும் ஒரு 6 மாதம் உக்கிரமான வெயில் அடிக்கும். வெயிலுடைய உக்கிரமான தன்மை தான் பட்டாசுக்கு உற்பத்திக்கான காலமாக இருக்கும். மழை காலத்தில் பட்டாசு உற்பத்தி பண்ண முடியாது. பல்வேறு தொழில்கள், பாரம்பரிய தொழில்கள் அழிந்து மருவி மடிந்து போன காலகட்டத்திலும் கூட ஒரு பாரம்பரியமான பட்டாசு தொழில் மேலும் 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 வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு 1070 ஆலைகள் உரிமம் பெற்ற ஆலைகளாக மாறி வளர்ந்து பரவியிருக்கிறது. பரவியதின் நோக்கம் விவசாயம் என்பது இன்றைக்கு ஆளும் அரசுகளின் உலகமய கொள்கைகளின் அமலாக்கம், அதனுடைய பாதிப்பின் காரணமாக இன்றைக்கு பட்டாசு தொழில் வேகமாக வளருது. இன்றைக்கி இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் மிக முக்கிய வாழ்வாதாரமாக அல்லது இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமாக இருப்பது பட்டாசு தொழில் தான். இந்த 1100 பட்டாசு ஆலைகளில் 740க்கும் மேற்பட்ட ஃபேன்சி வெடிகள் தயாரிக்கக்கூடிய பட்டாசு ஆலைகள் இருக்குது. அது போக பாரம்பரிய பட்டாசு வகைகள் உற்பத்தி செய்கிற ஆலைகள்லையும் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. பட்டாசு தொழில் ஆபத்தான தொழிலா? ஆபத்தான தொழில். பட்டாசு தொழில் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலா? வருமானம் அதிகமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய தொழில். உழைப்பாளிகள் தனது உழைப்பை உண்மைத்தன்மையோடு முழுமையாக செலுத்தக்கூடிய தொழில். ஏன் குட்டி ஜப்பான் சுறுசுறுப்பாக இரவும் பகலும் இயங்கக்கூடிய நகரமாக சிவகாசி மாறியது? ஆமாம், பட்டாசு தொழிலாளர்கள் தான் சிவகாசியோட மூலதனம். ஒவ்வொரு காலையிலையும் சிவகாசியோட வறண்ட நிலப்பரப்புக்கு மேலே சூரியன் உதிக்கும் போது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த துடிப்பான நகரத்தோட விளிம்புகளில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாம் வெடிக்கிற ஒவ்வொரு வெடிகள்லையும் இந்த தொழிலாளர்களுடைய ரேகை பதிஞ்சிருக்கு. சரி, பண்டிகை நாட்களில் நம்மளை மகிழ்விக்கிற பட்டாசுகளை உற்பத்தி செய்கிற தொழிலாளர்களுடைய தீபாவளி எப்படி இருக்குது? இன்றைக்கி தீபாவளி நாள். நாங்கள் போன இடம் செல்லநாயக்கம்பட்டி. இங்கே ஆயிரக்கணக்கான பட்டாசு உற்பத்தி தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்க வந்தப்போ அதிர்ச்சி அளிக்கிற விதமாக ஊரே அமைதியாக இருந்தது. என்ன காரணமாக இருக்கும்னு ஒரு சிலர்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்தோம். இல்லை, வெடி எதுவுமே போடாமல் இருக்காங்களே, என்னன்னு தெரியல. இந்த வட்டம் என்னன்னு தீபாவளி எப்படி போகுதுன்னு தெரியல மக்களுக்கு. ஆமாம், அவசரம் எவ்வளோ போனஸ் வாங்கினீங்க, சம்பளம் வாங்கினீங்க? தீபாவளி தான் பட்டாசு தொழிலாளி சந்தோஷமாக கொண்டாடுறாங்களா? ஏன் போனஸ் வாங்கலாம்? வேலையால் எப்படி போனஸ் தருவாங்க? தீபாவளிக்கு இதுதான் தீபாவளி, தண்ணி கூட தூக்கி திரியிறோம்ல, தான் தீபாவளி. இப்போ இன்னைக்கு தீபாவளி, ஊரே தீபாவளி கொண்டாடாமல் இருக்கீங்களே, என்ன காரணம்? அதாவது ஊரே தீபாவளி கொண்டாடினா போனஸ் சரியான போனஸ் கிடையாது. போனஸ் இல்லாமல் அங்கே பூரா கடங்கப்பு வாங்கி தான் சாப்பாட்டு கொலை கூட. இன்றைக்கெல்லாம் என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து சமைக்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை. எங்களுக்கு இப்போ 10 வருஷமாக போனஸ் கிடையாது. இப்போ எக்ஸ்ட்ரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு போனஸ் தான் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாரம் எங்களுக்கு வேலை செஞ்சதை கொடுத்துட்றாங்க, அது எங்களுக்கு கட்ட மாட்டேங்குது. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் இந்த டீப்புக்கு மண் வைப்பேன். இப்போ குழாய், இந்த தூரில் மண் இருக்கு இல்லையா, குழாய்க்கு மண் வைக்கிற வேலை. வீட்டுக்காரமாக சைட்டு இந்த பூத்தொட்டிக்கு லேபிள் விட்டுவாங்க. நாங்கள் 2 பேர் பட்டாசு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு சம்பளம்? எங்களுக்கு செஞ்சம்புட்டு நாங்கள் 400 ரூபாய்க்கு வேலை செய்வோம் ஒரு நாளைக்கு.
சம்பளம் ஏதாவது கூட்டி கொடுத்தாங்களா? சம்பளம் என்னைக்கும் போலதேன், கூட்டிலாம் கொடுக்கல. அந்த எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? வாரம் 1000 ரூபா 1500 ஆகுங்க. 1500ரூவானா 4 வாரத்துக்கு 6000 ரூபா தானே வருது. டெய்லி 200 விழுகுது. 300 ரூபாய்க்கு 350 ரூபாய் செய்யும். விபத்துகள் 1000 விபத்து எத்தனையோ நடக்குது. எத்தனையோ உயிர் பணையை வச்சு தான் அந்த பட்டாசு தொழிலை பார்க்க வேண்டியது. வேறு தொழில் இங்கே இந்த ஏரியாவில் கிடையாது. பட்டாசு தொழிலை விட்டாலும் வேறு வழி கிடையாது. போனஸ் தரலைன்னா இஷ்டம்னா வேலை செய்யுங்க, கஷ்டமா நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்டு போய்க்கோங்கன்னு சொல்கிறாரு முதலாளி. எங்களை வச்சு ஓனர்மாரு நல்லா இருக்காங்க. எங்களை வச்சு தான் அவங்களுக்கு பிறப்பு. எங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு காணுமா, அப்போ நாங்கள் கடை வாங்கி தான் இந்த இப்போ தீபாவளிக்கு நாங்கள் கடன் தான் வாங்கியிருக்கோம். குழு வாங்கிட்டு இன்னொரு கடை வாங்கி அதை தான் கட்டுற மாதிரி இருக்கும். சம்பளம் பற்றாக்குறையினால குழு வாங்கி இன்னொரு இடத்துல வாங்கி தான் கட்ட வேண்டியது. கடன்லையே தான் லைஃப் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ தீபாவளி கடன் வாங்குறீங்க, அது பொங்கலுக்குள்ளே கட்டி முடிச்சிருவீங்களா? பொங்கலுக்குள்ளேன்னா கொஞ்சம் கட்டியிருப்போம், கொஞ்சம் கட்டாமல் இருக்கும். இப்போ அடுத்து பொங்கலுக்கு கடன் வாங்குவீங்க, அடுத்த தீபாவளிக்குள்ளே கட்டி முடிச்சிருவீங்களா? அப்படித்தான் முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. இப்போ நீங்கள் வருஷம் பூரா தினமும் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு சேமிப்புன்னு எதுவும் இருக்காதா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ப்ராவிடமெண்ட் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது. இத்தனை கொடுக்கணுங்கிற சட்ட விதி இருக்குது. சட்ட விதி இருந்தாலும் எந்த பட்டாசு கம்பெனிலையும் இது ப்ராவிடமெண்ட் இஎஸ்ஐ பிடிக்கிறதுக்கான வழி இல்லை. இத்தனை பேர் வேலைக்கு வர்றாங்க, உள்ளே வர்றாங்கன்னா அட்டன்ஸே கிடையாது. அட்டன்ஸ் போடணும், எத்தனை பேர் வந்தாங்கங்கிறது அட்டன்ஸ் போடணும். விபத்து நடந்துச்சுன்னா அட்டன்ஸ் யார் செத்தாங்கன்னு கூட தெரியாது. வருடம் முழுவதும் லாபத்தை உபரி உழைப்பில் சம்பாதித்து கொடுக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள். இன்னைக்கு உயர்ந்து வந்திருக்கக்கூடிய விலைவாசி, உயர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இவைகளின் புள்ளி விவர அடிப்படையில், அந்த குறியீட்டின் அடிப்படையில் இவர்களுக்கு போனஸ் வழங்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு 30 ஆண்டுகளாக 30 வருஷத்துக்கு மேலாக இந்த 20% போனஸுக்கு கூடுதலாக கொடுக்குற வாய்ப்பு இல்லை. இன்றைக்கும் பெரும்பாலான பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலாளி என்கிற அந்த வரைமுறைக்குள் வராத நிலைமையில் அத்தக்கொத்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவங்க நிரந்தரமான தொழிலாளியாக எந்த ஒரு தொழிற்சாலையிலும் வேலை செய்யவில்லை. கூலி உயர்வு அரசாங்கம் நிர்ணயித்ததற்கும் இவர்கள் வாங்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சில பட்டாசு ஆலைகளில் வெடி கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஒரு பார்சலாக போட்டு கொடுப்பாங்க. பெருவாரியான பட்டாசு ஆலைகளில் வெடி கொடுப்பதில்லை. அப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலாளிகள் கூட தீபாவளிக்கு வெடிப்படக்கூடிய நிலைமை என்பது தான் இருக்குது. வாரம் பூரா உழைச்சி வெடிகளை உற்பத்தி செஞ்சு கொடுக்குற தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கேற்ற நியாயமான கூலியும் போனஸும் கிடைக்கல. தீபாவளி அப்புறம் மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் நம்ம தெருக்களை அதிர வைக்கிற வெடியை உற்பத்தி செய்கிற உழைக்கும் மக்களுடைய தீபாவளி எண்ணமோ ரொம்ப அமைதியாக இருக்குது. மீனம்பட்டி சிவகாசி சாத்தூர் நெடுஞ்சாலையிலிருந்து 500 மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கிராமம். இங்கே இருக்கிற 8000 மக்களில் 6000த்துக்கும் மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க. அதில் பலர் பெண்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை சரம் பின்னுதல். ஆனால் 2022 சரவடியை ஒன்றிய அரசாங்கம் தடை செஞ்சிருச்சு. எங்கள் ஊர் மீனம்பட்டி. 1000-2000 தலைக்கட்டு இந்த மீனம்பட்டி ஊரில் சரமுன்னல் இருக்கும். ஒரு 3% பாக்கெட் போடுறவங்க இருக்காங்க. இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இந்த தொழிலில் எங்களுக்கு சரமுன்னல் மட்டும் இல்லை அப்படிங்காங்க. இந்த சரம் பின்னக்கூடாது அப்படின்னா நாங்கள் என்ன வேலை செஞ்சு கஞ்சி குடிப்போம். சரமுன்னலில் எந்த ஆபத்தும் கிடையாது, மாசும் படும். அது மாசுபடுது அப்படின்ட்டு எங்களை ரொம்ப அலங்கோலப்படுத்துதாங்க. போனால் வேலை கிடையாதுங்க. அந்த சரமுன்னலை விட்டுட்டு எங்களுக்கு 5 வருஷமாக அந்த சரமுன்னல் கிடையாது. 28 சில்லை வச்சு நூலில் கட்டி 28 சில்லை வச்சு நாங்கள் அத்து வைக்கிறது. அதை ஆம்பளை ஆளுங்க பாயிட் போடுவாங்க. நாங்கள் வேலை செஞ்சால் தானே ஆம்பளை ஆளுகளுக்கு வேலை இருக்கும். வேறு வேலை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேறு வேலை நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து தொழில் செஞ்ச தொழில் அப்படிங்கையில் எங்களுக்கு அந்த தொழிலை விட்டுட்டா வேறு தொழிலுக்கு போனோம்னா 100 ரூபா காசுக்கு தான் எங்களால் செய்ய முடியும். வேறு தொழிலில் செய்ய முடியாது. இந்த ஊர் முழுக்க பட்டாசு தொழிலை நம்பி தான் இருக்கு. அந்த ஊர் மட்டும் இல்லை, விருதுநகர் மாவட்டம் எல்லாமே பட்டாசு தான். அது சரமுன்னல் தான் மெயின்.
இப்போ 6 மாதம் தான் வேலை கிடைக்குதுங்கிறீங்க. மீதி 6 மாதத்துக்கு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் இருந்த வருமானம் ஊரை வாங்கி கூட காசு இல்லாம பிள்ளைங்க எல்லாமே தாயெல்லாம் வருது வாடி கிடக்கும். தீபாவளி எங்களுக்கு இல்லை. எப்பயுமே நாங்கள் தீபாவளி இந்த 5 வருஷமாக கொண்டாடல. அந்த பட்டாசு வேலை செய்தமே அதில் எங்களுக்கு பட்டாசு கூட கிடையாது. நாங்கள் விலைக்கு வாங்கி தான் பட்டாசும் போடுவோம், பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். நாளைக்கு விடிஞ்ச தீபாவளி எங்கள் வீட்டுகளில் ஒரு சாப்பாடு கூட இல்லை. இந்த ஊர் முளைச்சி 220 ஆண்டு இருக்கும். இந்த ஊர் இப்படியே தான் இருக்குது. எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு கவர்மெண்ட்டு கூட அதிகாரத்தில் அங்கே தெரியுதோ என்னமோ மேப்பில் வேண்டாம் இருக்கோ என்னமோ தெரியல. ஊர் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் ஓட்டு இங்கேருந்து இத்தனை ஓட்டு வருது அப்படிங்கன்னு தெரியுது இல்லை. அந்த ஓட்டுக்காவது அந்த ஆளுகளுக்கு இவ்வளோ சலுகை இல்லைன்னு கேட்காகல, நம்ம அங்கே போய் அதை கொடுப்போம் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு வல்ல இல்லை. சரம் பின்னுதல் மற்றும் வளையம் குத்துதலை நம்பி மொத்தமாக 1 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. அதில் 80,000 பேர் பெண் தொழிலாளர்கள். சுற்றுச்சூழலை காரணம் காட்டி ஒரு தனிநபர் போட்ட வழக்கில் சரவடியை தடை செஞ்ச ஒன்றிய அரசாங்கமோ உச்சநீதிமன்றமோ இந்த 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு மாற்று வேலையை ஏற்படுத்தவே இல்லை. நாங்கள் பயராசல் இல்லைன்னா சாகத்தான் செய்யணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே பயராசு வேலை கடந்தொல்லையில் 7 பேர் தூக்குப்படி செத்துருக்காங்க. மீனம்பட்டி பேப்பரை எடுத்து பார்க்க சொல்லுங்கள். மீனம்பட்டியில் கடந்தொல்லை நைட்டில் கடங்காருக்கு போய் கேட்காத கேள்வி கேட்டு 2 கொலை தாய் மகளும் தூக்குப்படி செத்துட்டாங்க. இந்த மாதிரியான நிலைமை வேறு எங்கெங்கே இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க நினச்சோம். அதனால் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற கிராமங்களுக்கு பயணிக்க ஆரம்பித்தோம். என் பேர் அன்னபாக்கியம், ஃபயர் ஒர்க்ஸில் வேலை செய்கிறேன். சாட்டை சுற்றுவேன். நான் மாரியம்மா பேர். 15 வருஷமாக வேலை பார்க்குறேன். என்னுடைய பெயர் வந்து செல்வி, ஃபயர் ஒர்க்ஸில் வேலை பார்க்குறேன். 2006 வேலை செய்கிறேன். சம்பளம் வந்து 30 ரூபா கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து 280 கொடுக்குறாங்க. கம்பெனி சம்பளம்னா 350 ரூபா கொடுப்பாங்க. கான்ட்ராக்டுக்கு செஞ்சோம்னா ஒரு 400 ரூபா வரைக்கும் செய்யலாம். வார சம்பளம் தானே, மாத சம்பளம்லாம் இல்லை. மாதத்துக்கு கணக்கு பண்ணி சொல்லுங்கள். அப்படி சொல்ல தெரியாதுல்ல. 1500 2000 ரூபா கொடுப்பாங்க வாரம். ஆமாம், ஒரு நாள் கிடையாது, வாரம். 350னா 2000 கிட்ட வரும் வாரம். ஆமாம். அப்போ மாதத்துக்கு மாதம் 8000 வரும். 8000 ரூபா உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? இல்லை, காணாது, கட்டுப்பாடாகுது. பத்தாதான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்கள் பத்தாத ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்க யோசிக்கிறீங்களா? யோசிக்கல, வேறு வேலை தெரியாது இல்லையா, நம்மளுக்கு படிப்பறிவு கம்மி தானே. அதனால் என்ன வேலை செய்ய முடியும் போய்? அதுலேயும் லீவ் இல்லாமல் வேலைக்கு போனாதான். அதில் லீவு போட்டுட்டோம்னா அந்த 8000ம் கிடைக்காது, அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். இன்னும் லோனுகளை வேறு வாங்கியிருக்கோம்ல, லோனுக்கு வேறு வாங்கியிருக்கோம், வார லோன் வாங்கியிருக்கோம். கெட்டுறது கொஞ்சம் கட்டுப்படியாகாத சம்பளம் தான். இப்போ அரசாங்கம் தரப்புலேருந்து உங்களுக்கு குறைஞ்சபட்ச கூலியாக எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது, அதெல்லாம் தெரியாது. தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவுன்னு கூட தெரியாமல் ஒரு நாளைக்கு 250 ரூபாலேருந்து 300 ரூபா வர கூலி வாங்குகிற தொழிலாளர்கள் தான் நாங்கள் பார்த்தது. அதுலேயும் எல்லா கிராமத்துலையும் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்கிட்டையும் ஒரு ஒற்றுமையை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. கடன் வாங்குகிற பழக்கம்லாம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு, வாங்கி தான் ஆகணும். ஆமாம், ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா இந்த 8000 சம்பளத்தில் எப்படி நல்ல காரியம் நடத்த முடியும்? ஏதாவது ஒரு செலவு வருதில்ல, அவசர செலவு வரும் செய்யுதில்ல. எங்கிட்டு வாங்கி அங்கிட்டு வாங்கி கட்டுப்படி ஆகாமல் அங்கே கடன் வாங்கி தான் கட்ட வேண்டியது இருக்குது. என்ன செய்ய? கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும் ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபா. ஒரு 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் அது கடன் இருக்குது. நம்ம கூலி தொழிலாளர்கள் அப்படி இருக்குது. நாள்தோறும் உழைக்கிற தொழிலாளர்கள் குடும்பத்தில் 2-3 பேர் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த கடன்கிறது ஏன் அவசியமானதாக இருக்குது? ஒரு மாதத்தில் 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு போக 24 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம் வச்சுட்டாலே அவங்களுக்கு வந்து நீங்கள் 6000 ரூபா தான். இந்த 6000 ரூபாயில் தான் அவங்க வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் வேலை செய்கிறாங்க கூட சம்பளம் என்பதும் வேலை என்பதும் தொடர்ச்சியாக கிடைக்கிறதில்ல. மழை பெஞ்சா லீவ் விட்டுருவாங்க. அதிகாரிகள் வந்து தொழிற்சாலை ஆய்வுக்கு வர்ற நேரத்தில் லீவ் விட்டுருவாங்க. இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா அவங்களுக்கு வேலை நாட்கள் மிகவும் குறைவு. குடிதண்ணீர் முதற்கொண்டு இன்றைக்கி விலைக்கு தான் வாங்குகிறாங்க. இங்கே பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.
ஒரு பானை தண்ணி 12 ரூபான்னா ஒரு 2 பானை வச்சாலே போதும் 24 ரூபா. அதுவே மாதம் வந்து ஒரு 750 ரூபா ஆகி போகுது. அப்போ அவங்க வட்டிக்கு தான் வாங்க வேண்டியிருக்கு. நுண்கடன் திட்டத்தின் மூலியமாக, மகளிர் குழு மூலியமாக கிராமத்தில் இன்றைக்கும் 10 பைசா வட்டி கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த குறைந்தபட்ச சம்பளம் என்பதற்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய், மாதம் 18,000 ரூபாய்ங்கிறத அதை கட்டாயமாக அரசாங்கம் முதலாளிகளுக்கு உத்தரவு போட்டிருக்குது கொடுக்கணும்னு. அதை கொடுக்காத விளைவாக தான் இன்றைக்கு இப்படியான சிரமத்துக்குள்ளே இவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அன்றாட தேவைகளுக்கு கடன் வாங்குகிற பட்டாசு தொழிலாளர்களுடைய சமூக பொருளாதார சூழல் என்னமோ நாளுக்கு நாள் மோசமடைஞ்சிட்டு தான் இருக்குது. இதை சரி பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு தானே. அதனால் அரசாங்க தரப்பு பிரதிநிதிகளை சந்தித்தோம். இல்லை, சம்பளம் கிடைக்கல நீங்கள் சொல்கிறீங்களேங்க, எந்த ஃபேக்ட்ரிலையாவது சர்ப்ளஸ் ஆஃப் லேபர்ஸ் இருக்காங்களா? இன்றைக்கி வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் ஒர்க்கர்ஸ், வி ஆர் ஹண்டிங் ஃபார் ஒர்க்கர்ஸ், வி ஆர் பிரிங்கிங் இம்போர்ட்டிங் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட். நீங்கள் சம்பளம் குறையாக கொடுத்தா ஒரு வேலைக்காரன் வருவானா? இல்லை, ஒரு வாரத்துக்கு எனக்கு வந்து 1500 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்கும் தான் சம்பளம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 4 வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு பார்க்கும்போது 8000 தான் அவங்களோட சேலரியாக இருக்குது. ஸோ 8000 எப்படி இந்த பொருளாதார நெருக்கடியில் பத்தும் அப்படிங்க? இல்லை, 8000க்கு உங்களுக்கு ஆள் கிடைக்குமா? இதான் கேள்வி. நீங்கள் சொல்கிறீங்கல்ல 8000க்கு ஆள் கிடைக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ வேறுனாலும் போட்டாங்க, நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் மாறி மாறி மீடியாவில் வந்து காமிக்க என்ன ஆகுது? த பப்ளிக், த பீப்புள் who are using it, they think something bad about crackers. பொதுவாக இப்போ வந்து எல்லாத்துக்குமே சம்பளம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ரொம்ப குறைவான தொழிலாளர்களுக்கு, குறைந்த சதவீதமுள்ள ஒரு 20%ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலாளர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். அதாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் உண்மைக்கு மாறாக அந்த கருத்தை சொல்கிறாங்க. தொழிலாளர்கள் இன்றைக்கு 8 லட்சம் பட்டாசு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. நேரடியாக ஒரு 4 லட்சம் தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலில் ஈடுபடுறாங்க. 20% பிரச்சனை, 100% பிரச்சனை. அநேகமாக 100 வருடம் இந்த பட்டாசு தொழில் ஆரம்பிச்சு நீங்கள் அங்கே வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே வீட்டில் குடியிருக்கிறாங்க. சரிபாதிக்கு மேலே தொழிலாளர்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. சொந்த வீடு என்பது தொழிலாளர்களுக்கு இல்லை. இன்றைக்கி இருக்கிற வங்கிகளில் பூரா பட்டாசு தொழிலாளர்களோட சேமிப்பு கணக்கு பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸில் தான் இருக்கும். ஒரு பக்கம் பட்டாசு தொழிலாளருடைய பொருளாதாரம் நலிஞ்சிட்டு வரும்போது, இன்னொரு பக்கம் அவங்களுடைய உயிர் பாதுகாப்பும் கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. பண்டிகை நாட்களில் நீங்கள் வெடிக்கிற பட்டாசு உங்களுக்கு சந்தோஷத்தையும் வேடிக்கையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் சிவகாசி, விருதுநகர் மாதிரியான பகுதிகளில் வெடிச்சத்தம் வேறொரு அர்த்தத்தை கொடுக்குது. இங்கே வேடிக்கை இல்லை, விபத்து. ரெண்டாயிரத்தி 24-25 விருதுநகர் மாவட்டத்தில் 43 வெடி விபத்துகள் நடந்திருக்கு. அதில் 100 தொழிலாளர்கள் இறந்துருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக வெடி விபத்து நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று விதிமீறல் தான். கூடுதலாக தொழிலாளர்களை அமர்த்துவது, வெடிமருந்துகளை கூடுதலாக பயன்படுத்துவது, அதுதான் இன்றைக்கி வெடி விபத்துக்காக காரணமாக இருக்குது அப்படிங்கிறது. 11-12 காலத்தில் ஒரு பெரிய ஆய்வை நடத்தணும். அதாவது வெடி விபத்தில் இறந்து போன தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் அவங்க அதில் சாட்சியம் சொன்னாங்க. வெடி விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. அதில் மிக அடிப்படையான காரணமாக இருப்பது பட்டாசு ஆலைகளில் அளவுக்கு அதிகமான உற்பத்தி. வெடி விபத்துக்களை நம்ம செய்திகளில் கேட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் வெடி விபத்துக்களில் இறந்து போன அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலை எப்படி இருக்குது? என் பேர் ராமர், ராமர். இதுமாதிரி வேலைக்கு பட்டாசு கம்பெனி வேலைக்கு போவேன். வேலை பார்த்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. அங்கே காலைல டிஃபன் போடுவார். 9 மணிக்கு டிஃபன் சரிட்டு அங்கே இட்லியெல்லாம் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா டம்முன்னு சத்தம். இங்கே வெடிச்சதே என்ன வெடிச்சது தெரியல. டம்முன்னு சத்தம் பூரா மெழுகெல்லாம் தீப்பிடிச்சு. அப்படியே ஜிஎஸ்டி கூட்டு போயிட்டாங்க. நான் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 11 மணி டீ டைம் டம்முன்னு சத்தம் கடிச்சு, ரொம்ப அவரமாக டம்முன்னு சத்தம் கடிச்சு.
அப்போ அந்த சைடு புகை வர்றதை பார்த்தா எல்லா பக்கமே கம்பெனிங்க இருக்குது. அந்த சைடில் இருக்கிறது எங்கள் வீட்டுக்கார கம்பெனி எனக்கு நல்லா தெரியும். ஃபோன் போட்டு விசாரித்தோம். ஓகோயில்பட்டியிலேருந்து ஃபேன்சி ஐட்டம் தான் வெடிச்சிருக்காங்க. வேலை பார்த்தவங்க தான் எல்லாம் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. புகை மண்டலமாக இருக்குது, எனக்கு அடையாளம் தெரியலை. ஒரு ஆள் சொல்கிறாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, சிஹெச்சி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் சொல்கிறாங்க ராமர் இன்னும் உள்ளதான் இருக்கார் அப்படின்னாங்க. என்ன நடந்தது இந்த கேட்டாங்க. சார் தம்பு சத்தம் கடிச்சு அவ்வளோதான், வேறு என்ன நடந்தது எனக்கு தெரியல சார் அப்படின்னு. 7 நாள் உங்கள் மாப்பிள்ளைக்கு டயம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. சொல்லவும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஏன் நம்ம புருஷன் நம்மளை விட்டு போயிருச்சு, 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னமோ கடவுள் சைடில் கொஞ்சம் அவர் நின்றதான் தெரிஞ்சு வந்தார். இந்த கையை 2 விரி விட்டுருச்சு. கை இப்படி மடக்க முடியாது. இந்த காலை இந்த காலை சார் இது ஆபரேஷன். இந்த கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிடுச்சு. அங்கே சொல்லிட்டாங்க எந்த வெயிலும் தாங்க முடியாது, மழையும் தாங்க முடியாது. அப்புறம் அவர் இந்த கெமிக்கல் வேலை பழையபடி பார்க்க முடியாது, அவர் அப்போவுமே இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. கனத்த பொருள் தூக்க முடியாது. இந்த கை சும்மா தான். சரின்ட்டு தீட்டாசில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 10-300 ரூபாய்க்கு கொடுத்தா சம்பளம் கிடைக்கும். வேலை பார்த்து செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் சார். 2011 வெடிவிபத்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எத்தனை நாள் கழிச்சு வேலைக்கு போனீங்க? நான் 3 வருஷம் ஆச்சு. பிள்ளைய அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை சார். அவள் எத்தனை தடவை கடை வாங்கி எழுதிட்டேன். பட்டு தான் நான் தீட்டாஸுக்கும் மடிக்க கேட்டேன். சரி வாங்க அப்படின்னு வேலையை கூப்பிட்டாரு. 200 கொடுத்தா இப்போ 300 ரூபா கொடுத்தா சம்பளம் கொடுப்பாரு. பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் இருந்துச்சேன். கஷ்டம்தான் சார், அதெல்லாம் சொன்னோம்னா என்னால் தீர்ணிக்க முடியாது. இன்னும் இந்த கலியுகத்தில் அவர் சொன்ன மாதிரி நான் இன்னும் ஸ்டவ்வுக்கு கேஸே கிடையாது. எத்தனை நாள் இந்த விரவை கொண்டு வந்து போட்டுருவார். 10 மாதத்துக்கு 3000னா 12 மாதத்துக்கு 3600 நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிக்கிறலாமே. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நம்ம தான் அப்படி ஆகிட்டோம். பிள்ளை இல்லாத நல்லதே போகணும் அப்படின்ட்டு தான் சார் நாங்கள் இருக்கோம். இப்போ வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குதுன்னு தோணுது. அப்போ நீங்கள் 12 பேர் 15 பேர் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க. நீங்கள் ஓனர் கிட்ட எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அது எப்படி சார்? இப்போ உங்களுக்கு கான்ட்ராக்ட் விட்டு எப்படி பேச முடியும்? நீங்கள் கூட கட்டினா நீங்கள் வீட்டுக்கு வெளியே போக அப்படின்ட்டு கஷ்டம்தான். துவக்கத்தில் வெடி விபத்து நடந்தால் எந்த ஒரு நிவாரண உதவியும் அரசாங்கமும் கொடுக்கலை, கம்பெனியும் கொடுக்கலை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இறந்து போன உடல்களை பெறமாட்டோம் என்று சொல்லி பல போராட்டங்களை நடத்தி இன்னைக்கு விபத்து நடந்தால் குறைந்தபட்சம் அந்த நிறுவனத்தில் இருந்து 5.5 லட்சம் கொடுப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. சாதாரணமான மருத்துவ முறையே சிவகாசியிலையும் விருதுநகர்லையும் சாத்தூர்லையும் இருந்தது. தீக்காய சிகிச்சை பிரிவை கொண்டு வர வேண்டும் என்று நம்ம நடத்தின போராட்டம் காரணமாக சிவகாசியில் அதற்கென்று சிறப்பு பிரிவு கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் ஓரளவுக்கு தீக்காயத்தால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அந்த சிகிச்சை மூலம் பலர் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழிலாளிக்கான அடிப்படை வசதிகளையும் மருத்துவ உதவிகளையும் கூட இங்கே போராடி பெற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் ஏன் தொழிலாளிக்கான ஒரு பாதுகாப்பான சூழல் அமையாமல் இருக்குது? ஒரு பாதுகாப்பான விதிகளுக்குள் உட்படுத்தப்பட்ட ஆலைகளுக்குள் வெடி விபத்து என்பது ரொம்ப 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 ரேர். எங்கே வெடிக்குது? கான்ட்ராக்டும் லீஸும் எடுக்கிற இடங்களில் வெடிக்குது. ஏன் வெடிக்குது? வேகமாக ப்ரொடக்ஷனை கொடுக்க சொல்கிறோம், வேகமாக நேரத்தை பயன்படுத்த சொல்கிறோம், அதிக ஆட்களை வச்சுக்கிறோம். இந்த பட்டாசில் ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் 10 அடி கேப் இருக்கணும், 10 மீட்டர் இடைவெளி இருக்கணும். இந்த விதிமுறைகளை இவர்கள் அமல்படுத்தவில்லை. யார் அமல்படுத்தலை? கான்ட்ராக்ட் லீஸுக்கு எடுக்கக்கூடியவர்கள் அமல்படுத்தவில்லை. விபத்துக்கும் ஒரு கொலைக்கும் வித்தியாசம் இருக்குது. கொலை ஒரு திட்டம் போட்டு ஒரு கொலை பண்ணுறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க? ஓனர் திட்டம் போட்டு ஒர்க்கரை கொலை பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. 4 பேர் வேலை பார்க்குற இடத்துல 8 பேர் ஏன் போகிறான்? எனக்கு இந்த இடத்துல நீங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை இல்லை, அப்போ ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் போய் உட்காரணும், போனால் எனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்காதா அப்படின்னு நினைத்துல தான் போய் அங்கே உட்காரான். காம்படிஷன் இஸ் டெவலப்டு. அப்போ நான் கூட செய்யணும், நீ கூட செய்யணுங்கிறது தான் அந்த பிரச்சனைகள். அப்போது ஒர்க் ஃபாஸ்ட்டாக செய்யும் போது சம்திங் ஹேப்பன்ஸ். பட்டாசு வெடி விபத்திற்கு மனித தவறே காரணம் அப்படின்னு டைரக்டரே சொல்கிறார். ஆனால் அவர் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி சில காரணங்களையும் சொல்கிறார்.
அதாவது அளவுக்கு அதிகமான ரசாயனங்கள் கலப்பது, குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி ரசாயனத்தை கலப்பது, அதே போல் அளவுக்கு அதிகமான அனுமதிக்கப்பட்ட அளவை விட தொழிலாளர்களை வேலை செய்ய சொல்வது, இதெல்லாம் கூட இந்த வெடி விபத்துக்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுது. அப்படி என்று அதையும் அவர் சொல்கிறார். அப்போ இதில் ஒரு முரண்பாடான கருத்தை நீங்கள் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை, ஏன்னா இவங்க தான் ஆய்வு பண்ண வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள், இப்போ அவங்களே இப்படி ஒரு முரண்பட்ட தகவல்களை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்குது. தொழிற்சாலை துறை, ஆய்வகத்துறை இருக்குது, அது போய் பார்க்கணும். தொழிலகத்துறை இருக்குது, அது போய் பார்க்கணும். காவல்துறை இருக்குது, ரெவென்யூ இருக்குது, ஃபயர் சர்வீஸ் இருக்குது. இவங்கெல்லாம் இது முறையாக இருக்கா, இந்த ஆஃபீஸ் லீஸுக்கு விடப்பட்டிருக்கா, இந்த ஆஃபீஸு கூட்டம் கூட்டமாக மக்கள் உட்கார்ந்து செய்கிறாங்களா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு இருக்குது. அந்த குழு உண்மைத்தன்மையோடு பண்ணணும். பண்ணுறாங்களா? ஏன் பதில் உண்மைத்தன்மையோடு இல்லைங்க. மனித ஜீவன்கள் கொத்து கொத்தாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆபத்து, இதை தடுக்கணுன்ற எண்ணத்தோடு நான் போகணும். ஆனால் எனக்கு கொத்து கொத்தாக மனிதர்கள் என்று வருவதற்கு முன்னால் கத்தை கத்தையாக நோட்டுகள் கவனத்துக்கு வருது. நீங்கள் அதிகாரிகள்லாம் வந்து காசு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல சொல்கிறீங்கல்ல, ஆமாம். அப்போ அவங்க காசு வாங்குறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் நம்மகிட்ட வச்சுக்கிட்டா வீடியோ எடுத்துக்கிட்டா கூட நம்ம பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்க முடியுமா? அவங்க இப்போ பேச்சு வர சொல்லி ஆஃபீஸில் போய் அவங்க கைவிட்டு போட்டுட்டு இதுதான் நடக்குது, நம்ம போய் இது பண்ண முடியாது சார். அப்போ நம்ம வெளியில் போய் சொல்ல முடியாதுல்ல, இவர் இதுதான் வாங்கினாரு, இவர்கிட்ட வாங்கினாரு. அப்போ விபத்து நடக்க காரணம் வேணும் சார். ஆலை நிர்வாகமும் அதுக்கப்புறம் அதிகாரிகளும், அந்த ரெகுலேஷன் அத்தாரிட்டிஸ், இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள நடக்கிற ஊழல் வந்து இதில் முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு இதை பற்றி. ஊழல் அப்படிங்கிறது வந்து எந்த ஃபீல்டில் இல்லைங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், அது பிறகு வி கேன் டாக் அபவுட் எனிதிங். அதாவது ஊழல் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த இடத்துல தான் இல்லைங்கிறத சொல்லுங்கள், நம்ம அது பிறகு பற்றி பேசலாம். இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஒன்றும் இல்லையா? 100% எவ்ரிவேர் இட் இஸ் தேர். அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு கண்டுக்காமல் இருக்காங்கிறத ஒத்துக்கிட்டீங்க? லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யாமல் இருக்காங்கன்னா அப்போ ஆக்சிடென்ட் அதனால தான் நடக்குது, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அசோக் பார்க்கில் ரொம்பக்கோட்டை தொழிற்சாலை பட்டாசு விபத்து நடக்குது. 10 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த தொழிற்சாலையில் ஒரு வாரத்து ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி தான் ஆய்வுக்கு போயிருக்காங்க குழு. 4 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய வெடிவிபத்து நடக்குது. அப்படின்னா நீங்கள் ஆய்வு எந்த அடிப்படையில் நீங்கள் நடத்துனீங்க? அதிகாரிகள் கையூட்டுப்படுறாங்க, லஞ்சம் பெறாங்க, அதனால தான் நீங்கள் விதிமுறைகளை தடுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம குற்றச்சாட்டை சொல்கிறோம். 2013 ஒரு பெரிய விபத்து, ஓம் சக்தி பட்டாசு வெடி விபத்து. கல்குவாரி லைசன்ஸில் பட்டாசு ஆஃபீஸ் இயங்குச்சு. எதில்? கல்குவாரி லைசன்ஸில் பட்டாசு ஆலை இயங்குச்சு. எவ்வளோ பெரிய இல்லீகலான விஷயம். கொத்து கொத்தா 40க்கும் மேற்பட்டவர்கள் செத்தாங்க. வடமாநில தொழிலாளி செத்தார். ஏன் சாகுறான்? ஏன் ரூல்ஸ் நீ வந்து ரெகுலேட் பண்ணலை? கல்குவாரிக்குள்ளே எப்படி பட்டாசு வச்சு உற்பத்தி செஞ்சான்? ஏன் கவனிக்கலை இந்த ரெவென்யூ? ஏன் கலெக்டர் பார்க்கல? மத்திய அரசாங்கமும் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கு, மாநில அரசாங்கமும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. சுற்றுச்சூழல் விதிகளிலிருந்து இந்த பட்டாசு என்பதை தனியாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. 2, ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது இந்த பட்டாசு தொழிலுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. எனவே இந்த 2 விஷயங்களை மத்திய அரசாங்கம் சரி செய்வதன் மூலம் பட்டாசு தொழிலை பாதுகாக்க முடியும், வளர்த்தெடுக்க முடியும். லஞ்ச லாவண்யமற்ற, ஊழலற்ற, நேர்மையான, விதிமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட தொழிலாக நடக்குமே ஆனால் நிச்சயமாக விபத்தில்லாத பட்டாசு, விபத்தில்லாத சிவகாசியாக இன்னும் பெருமையோடு முன்னிறுத்த முடியும். நாங்கள் பார்த்த வர சிவகாசி பட்டாசு தொழிலாளருடைய நிலைமை ஒரு சிக்கலான நிலையை எட்டியிருக்கு. இதில் ஒரு மறுசீரமைப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது 8 லட்சம் தொழிலாளருடைய வாழ்க்கை பிரச்சனை. தினமும் வெடி மருந்துகளை தொடுற கைகளுக்கு சரியான கூலி கிடைக்கல. உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை. தொழிலாளருடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய விதிமுறைகள்லாம் இருந்தாலும் அது வெறும் காகிதங்களில் மட்டும்தான் இருக்குது. வான வேடிக்கைகளுக்கு பின்னால் இருக்கிற இந்த கருப்பு உண்மைகள்லாம் சரியாக விசாரிக்கப்படணும். தொழிலாளருடைய பாதுகாப்பும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்படணும். சிவகாசி பட்டாசு தொழிலுடைய வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துடையது.